ஏங்க என்னங்க அரிசி இவ்வளோ கம்மியாக போடுறீங்க? 35 கிலோ தானே? அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்கு? யோ மாமா, எதுக்கு அரிசியை கீழே சிந்துற? இப்படி கீழே சிந்துற அரிசி வச்சு 21 லட்சம் குடும்பத்துக்கு சாப்பாடு போடலாம் தெரியுமா? எது இப்போ நான் கீழே சிந்தின 10-15 பருக்கு அரிசியை வச்சு 21 லட்சம் குடும்பத்துக்கு சோறு போடலாம். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாரா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ரேஷன் கடைக்கு துணை கூப்பிட்டேன்னு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். தூக்குடா, வெயிட்டாக இருக்கு. ஏப்பா 20 கிலோ அரிசி கிலோவுக்கு 10 ரூபான்னு கரெக்டாக காசு ஜிபேல வந்துடணும், சரியா? சரிண்ணா, அமுச்சு விட்றேண்ணா. யோ மாமா, இப்படி 5 ரூபா 10 ரூபான்னு விற்கிறதுக்கோசரமா இன்னும் 35 கிலோ வேணும்னு கடையில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. ஏய் மாப்பிள்ள, ரேஷன் அரிசி வாங்குறதே விற்கிறதுக்கு தான். நீ என்னமோ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தா இரு வர்றேன், நான் உன்னை இப்போ எடுத்துகிட்டு வரேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறேன்னு பார்ப்போம். இந்தா. என்னையா அது? இது ரேஷனில் வாங்கின அரிசி, இது கடையில் வாங்கின அரிசி. ரெண்டில் எது நல்லா பளபளான்னு வெள்ளை வெள்ளைன்னு பாலிஸாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கடையில் வாங்கினதான் வெள்ளையா இருக்கு, ஆனால் ரேஷன் அரிசி ஏன் மஞ்சளாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அது எங்கேருந்து வாங்கி நமக்கு தராங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு மாப்பிள்ள, வாங்கினோமா வித்தமான் இருக்காம. யோ அட்லீஸ்ட் அதை ஏன் நம்ம சாப்பிடணுன்னாச்சும் தெரியுமாயா? சாப்பிடாங்க முழுசாக ரேஷன் அரிசியை ஒரு மாதம் வீட்டில் வச்சுக்க முடியல, அதுக்குள்ளே புழு பூச்சி வண்டிலாம் முச்சுருது. இதை சாப்பிடணுமாம்ல. இப்போ பிளாஸ்டிக் அரிசின்னு வேற பயமுறுத்துறாங்க. பிளாஸ்டிக் அரிசியா? யோ அது செறிவூட்டப்பட்ட அரிசியா? எது செடியூட்டப்பட்ட அரிசியா? அப்படின்னா செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை நைஸாக மாவு மாதிரி அரைச்சி அதில் வந்து ஊட்டச்சத்துக்களை சேர்த்து, இரும்பு சத்து இந்த மாதிரி சத்துக்கள்லாம் சேர்த்து அதை மறுபடியும் அரிசியாக மாற்றி இப்போ நம்ம வாங்குற ரேஷன் அரிசியில் 100 கிலோவில் 1 கிலோ கலந்து கொடுக்குறாங்க. அந்த வெள்ளையா அது மட்டும் தனியாக தெரியும்ல, அதுதான் ஏன் பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு இருக்காது, செறிவூட்டப்பட்ட அரிசி. அப்புறம் என்ன சொன்னால் வண்டு வைக்குதா? இப்போ கடைக்கு காய்கறி வாங்க போகிறேன்னா அதில் பூச்சி புழுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது தான், இயற்கை முறையில் விளைவிச்சதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த அரிசிலையும் பூச்சி புழு வண்டுலாம் வச்சதுன்னா நல்ல அரிசி இயற்கை முறையில் விளைஞ்சதுன்னு சொல்லி புடச்சி போட்டு சாப்பிடுவேன். அதை விட்டுட்டு இதை ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு. சரி இதை விட்டுரு, ஆனால் ரேஷன் அரிசியில் வாடை அடிக்குது, மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது ஏன்? யோ உனக்கு ரேஷன் கடைக்கு முதல்ல அரிசி பருப்பு கோதுமைலாம் எப்படி வருதுன்னு தெரியுமா? என்ன லாரியில் தானே வரும். நான் கூட 2-3 தடவை போய் லோடு மேனா போய் மூட்டையெல்லாம் இறக்கி போட்டிருக்கேனே. யார் நீ? தமிழ்நாட்டில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனும் இந்தியா முழுக்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பும் விவசாயிகள்கிட்ட நேரடியாக நெல்கள்லாம் கொள்முதல் பண்ணி அதை சேமித்து அரைச்சி நமக்கு ரேஷன் கடை மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி சேமித்த நெல்லை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. என்னென்னா நம்ம நெல் வேவிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஊற வைப்போம்ல, தண்ணி வந்து ஒரே தண்ணியை யூஸ் பண்ணிடுறாங்களாம். அதாவது ஒவ்வொரு நெல்லுக்குமே மாற்றி யூஸ் பண்ணாமல் எல்லா நெல்லுக்கும் ஒரே தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால அந்த மஞ்சள் கலரும் வாடை அடிக்குது, அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த ரைஸ் மில்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணி இப்போ வரக்கூடிய ரைஸ் எல்லாமே ஓரளவு நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. இது தெரியாமல் நீ தான் விற்றுக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே கடையில் வாங்கின அரிசி வந்து இதோட ஏன் வெள்ளையாக இருக்குன்னு கேட்டல, கடையில் வாங்கின அரிசி வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வெறும் மாவுச்சத்தை மட்டும் தான் நமக்கு தருவாங்க. இதுவே ரேஷனில் வாங்குற அரிசி வந்து பாலிஷ் பண்ணாமல் லேசாக அரைச்சி அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நமக்கு வர மாதிரி தராங்க. அதனால் ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனால நார் சத்தும் கிடைக்குது, மாவுச்சத்தும் கிடைக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அரிசி பற்றாக்குறை வந்தது அப்படின்னா பக்கத்தில் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் இறக்குமதி பண்ணுறதுனால இப்போ கேரளாவெலாம் பார்த்தோன்னா குண்டு குண்டாக இருக்கும் அரிசி. ஆமாம், பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி குண்டு குண்டாகவும் நீட்டமாகவும் அரிசி வருது. சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். ஆனால் ரேஷன் கடையிலையே எனக்கு 35 கிலோ அரிசி தரல. நானும் ரேஷன் கடையில் வச்சுருக்கேன்ல. எங்கே உன் காடை காட்டு. அதான் உன் வாக்கையில் வச்சேனே, எடுத்து பாரு. பிஹெச்ஹெச் எந்த கார்டுக்கெலாம் தரமாட்டாங்க. பிஹெச்எஸ் கார்டா? சரி அதனால ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா இந்த 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தில் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் ஏஏஒய் கார்டு இருக்கும்ல, அதனால் ஏஏஒய் கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 35 கிலோ அரிசி. பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் இவங்களுக்குலாம் 35 கிலோ கிடையாது. ஓ, ரேஷன் கார்டை இப்படி வேற பிரித்து வச்சுருக்காங்களா? சரி, ரேஷன் கடையில் இத்தனோண்டு பருக்கையை சிந்தினதுக்கெல்லாம் 21 லட்சம் குடும்பத்துக்கு சோறு போட்டுருக்கலாம்னு சொன்னியே, சும்மா அடிச்சு தானே விட்ட? ஐயோ அடிச்சுலாம் இல்லையா, உண்மைதான். 2022-23 இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5.2 டன்னு, அதாவது 19,000 கோடி மதிப்புள்ள அரிசி வந்து ஏற்றி இறக்கும்போது, இப்போ மூட்டை ஏற்றி இறக்குறாங்கல்ல லாரியில், அந்த மாதிரி ஏற்றி இறக்கும்போது கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 69,000 கோடி ரூபா நஷ்டமா இதில். ஏப்பா நானும் தான் அரிசி ஏற்ற இறக்க லோடு நிலைக்கு போயிருக்கேன், ஆனால் இதுக்கெல்லாமா கோடிக்கணக்கில் நஷ்டமாகும்? அப்படிதான் அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி அரிசி விற்கிறதுலாம் சட்டப்படி தப்பு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரேஷன் கடை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரேஷன் கடையில் ஒரு பொருள் கூட வாங்க முடியாது பார்த்துக்க. அதை மீறி விற்றா? அதை மீறி ரேஷன் அரிசி விற்றாவோ கடத்தினாலோ பதுக்குனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தெரியுமில்ல? இது கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? நான் வந்து ரேஸ் அரிசியை விற்கலை,
அவர் வந்து வீட்டில் அரிசி இல்லை சாப்பாடு போகணும் அப்படின்னு சொன்னார். நாம தான் கொடை வெள்ளாச்சே எடுத்தனையும் தூக்கி கொடுத்துருவோமே அப்படின்னு தான் அப்படியே மூட்டையோட தூக்கி கொடுத்துட்டேன். ரேச அரிசியில் இவ்வளோ சத்து இருக்குன்னு தெரிஞ்சு யாராவது விற்பாங்களா? அதெல்லாம் தெரியுமாப்ல. இப்போ பாரு எப்படி சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு, நீ இருந்து சாப்பிட்டு போ. தமிழ்நாட்டில் அரிசி தேவை வந்து 91 லட்சம் டன். ஆனால் நம்ம விளைய வைக்கிறது 72 லட்சம் டன் தான். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் ரேஷன் அரிசியை வாங்கினீங்கன்னா அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏது நான் சிந்தின ஏது நான் இப்போ கீழே சிந்தின 10-15 அரிசி. ஏப்பா 20 கிலோ அரிசி கிலோ. நான் சொல்லி முடிக்கலடா. சரிண்ணா ரிஹர்சல் பார்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மீறி வித்தாலோ பதுக்குனாலோ கடத்தினாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கீழே பார்க்குற நீ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்னா ஒன்றும் கீழே பார்க்கணும். அப்பா ஒரு பருக்க தானப்பா? ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும்.